ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட விசேட அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னதாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதுபோன்று மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடத்தில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக மேல் மாகாணத்தில் மட்டும் 6500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு புதிய வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நரகன்பட்டியில் உள்ள நிலமெதிர கட்டடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று 20ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்மாரின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். தமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக வறுமையை ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கல், சமூகத்தை கருத்தியல் ரீதியாக மாற்றியமைத்தல் என்ற 3 துறைகளின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அந்த பணியை நிறைவேற்றும் போது எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் அசௌகரியம், அநீதி அல்லது அசாதாரணம் இழைக்கப்பட்டால் அந்த நபரின் பாதுகாப்பிற்காக தாம் முன்னிற்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவரேனும் அதிகாரி ஒருவர் அந்த திட்டத்தை சிதைக்கும் நோக்கில் தாமதப்படுத்துவாராயின் அதற்கும் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 10 நாட்களில் நாடளாவிய ரீதியில் 578 அரிசி தொடர்பான சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சில இடங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மாவட்ட மட்டத்திலான அதிகாரிகளால் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பாக அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று 20ஆம் தேதி காலை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்தியா மற்றும் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள எண்ணெய் குழாய் நிர்மாண பணிகள் அமைக்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக செய்திகளை உருவாக்குவது உண்மைக்கு புறம்பானது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்றார். பாடசாலை மாணவனிடம் 30 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவன் தனது தந்தை மற்றும் 2 மூத்த சகோதரர்களுடன் பயாகல பிரதேசத்தில் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாடசாலை மாணவன் தனது தந்தை வாங்கி கொடுத்த கையடக்க தொலைபேசியை தொலைத்துள்ளார். இதனால் இந்த பாடசாலை மாணவன் தனது அயல் வீட்டில் வசிக்கும் நண்பனின் மூத்த சகோதரனிடம் தனக்கு ஒரு கையடக்க தொலைபேசியை வாங்கி தருமாறு கோரியுள்ளார். இதன்பொழுது சந்தேக நபர் கையடக்க தொலைபேசியை வாங்கி தருவதற்கு பணம் அல்லது தங்க நகைகள் வேண்டும் என பாடசாலை மாணவனிடம் கூறியுள்ளார். இதனால் இந்த பாடசாலை மாணவன் வீட்டில் உள்ள அலமாரியில் இருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சந்தேக நபருக்கு கொடுத்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் இந்த நகைகளை அடகு வைத்து 17 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு இந்த பாடசாலை மாணவனுக்கு கையடக்க தொலைபேசி ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் மிகுதி பணத்தை பயன்படுத்தி இடைத்தரகர் மூலம் வாடகை அடிப்படையில் கார் ஒன்றை பெற்றுக்கொண்டு நாடு முழுவதும் சுற்றுலா சென்று கையடக்க தொலைபேசிகள், கேமராக்கள், விலையுறந்த வாசனை திரவியங்கள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை வாங்கியுள்ளார். குறித்த சிறுவனின் வீட்டில் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதை அவதானித்த பாடசாலை மாணவனின் பெற்றோர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்த மியான்மர் அகதிகள் படகு முன்னதாக முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் இப்படகு 102 பேருடன் நேற்று முன்தினம் 19ஆம் தேதி கரையொதுங்கியது. குறித்த இப்படகு திசை மாறி வந்து கரையொதுங்கியதாகவும் இப்படகில் 35 சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணி தாயும் உள்ளனர் எனவும் அறிய முடிகின்றது. குறித்த படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள், குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதில் உள்ள சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனமற்றும் உள்ளனர். மொழி பிரச்சினை காரணமாக குறித்த நபர்களிடமிருந்து சரியான தகவல்களை தற்பொழுது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அத்துடன் இவர்கள் இலங்கைக்கு குடியேறத்தான் வந்தார்களா என்ற சந்தேகமும் நிலவுகின்றது. இப்படகினை முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரை சேர்ப்பதில் சிரமங்கள் இருந்தமையினால் இப்படகு திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிய வருகின்றது.